ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா, குழந்தை வளர்ப்பை பற்றி பேச போகிறேன். குழந்தை வளர்ப்புனா இப்போ குழந்தை வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான பதிவு தான் இது. நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, குழந்தை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நம்ம கரெக்டாக அந்த டயத்துக்கு அது என்னென்ன பண்ணணுமோ அந்த வேலையை கரெக்டாக செஞ்சோன்னா குழந்தை வளர்க்குறது ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ பிறந்த குழந்த, இப்போ பிறந்து 1 மாதத்து குழந்த, அந்த மாதிரி குழந்தை இருக்கவங்க என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு இப்போ இருந்தே ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கஷ்டம் இல்லாமல் நீங்கள் குழந்தைய வளர்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, குழந்தைங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து வயிறு கரெக்டாக ஃபில் பண்ணி அந்த டயத்துக்கு சாப்பிட கொடுத்து தூங்க வச்சு பழக்குங்க. அதே மாதிரி நிறைய லேடிஸ் பண்ணுற தப்பு என்னென்னா, குழந்தை தூங்குகிற நேரத்தில் இவங்க போய் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் போய் வீட்டு வேலை மற்ற வேலையை பார்க்குறீங்க. குழந்த முழிச்சிட்ருக்கிற நேரத்தில் நீங்கள் போய் தூங்குற மாதிரி ஆகுது. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் குழந்தை எப்போ முழிச்சிட்ருக்கோ அந்த டைமெல்லாம் நீங்கள் குழந்த கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். குழந்த தூங்குகிற நேரத்தில் நீங்களும் தூங்க பாருங்கள். எப்போவுமே என்ன பண்ணுங்கள், கரெக்டாக இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு இத்தனை தடவை பால் கொடுக்கணுன்ற கணக்கெல்லாம் இருக்குது. எப்போ பார்த்தாலும் பால் குடிச்சிட்டே இருக்குங்க. ஒரு ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறம்லாம் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ காய்கறியெல்லாம் மசிச்சு கொடுப்பீங்க சாப்பிட்றதுக்கு, ஆப்பிள், கேரட் இந்த மாதிரிலாம் வேக வச்சு மசிச்சு ஊட்டி விடுவீங்க. அந்த மாதிரிலாம் கொடுக்குறப்ப என்ன பண்ணுங்கன்னா, அதுக்கு ஒரு டைமிங் வச்சுக்கோங்க. இப்போ காலையில் இத்தனை மணிக்கு எழுந்திருக்குன்னா இத்தனை மணிக்கு, மதியம் இத்தனை மணிக்கு நம்ம இந்த ஃபுட்டை கொடுக்கணும், திருப்பி ஈவினிங் இந்த ஃபுட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி அந்த டயத்துக்கு நீங்கள் கரெக்டாக சாப்பிட நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் தூங்க வச்சு பழக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை மாதிரியே நம்ம பெரிய ஆளுங்களாகி நம்ம கரெக்டாக அந்த டயத்துக்கு தூங்கி எழுந்துக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ஹேபிட் அந்த குழந்தைங்களுக்கு சின்னதுலேருந்தே வரும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, அந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரியே கொடுத்து கொடுத்து பழக்கி அது என்ன பண்ணும், அந்த டேஸ்ட்டே அதுக்கு பிடிச்சி போயிடும். குழந்தைங்களுக்கு ஒரு 4-5 மாதம் ஆகிறப்ப வந்து அந்த டேஸ்ட்டு கண்டுபிடிக்கிற ஒரு ஸ்டேஜ் வரும். ஒரு 5 மாதம் அந்த மாதிரி டயத்தில் என்ன ஆகுனா, குழந்தைங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு, இந்த டேஸ்ட்டு நமக்கு பிடிக்கும், இது பிடிக்கலன்னு சொல்லி அதை சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி டயத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணணும்னா, குழந்தைங்களுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிடணும், அதுங்களுக்கு அந்த டேஸ்ட்டே தெரியாத சமயத்தில் எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்து பழக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லா ஃபுட்டுமே எல்லா குழந்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிடும். நம்ம அதுக்கு டேஸ்ட்டு பிடிக்க ஆரம்பித்த பிறகு தான் நிறைய பேரண்ட் என்ன பண்ணுறீங்க, ஃபுட்டு கொண்டு போய் அந்த குழந்தைங்களுக்கு புதுசாக ஒரு வெஜிடபிள்ஸ் திணிக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் சாப்பிட்றப்ப என்ன பண்ணுவோன்னா, அந்த டேஸ்ட்டு பிடிக்காதப்ப அதே அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கும். அது என்ன ஆயிரும், காலப்போக்கில் அதுங்களுக்கு பிடிச்சது இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறது, இந்த மாதிரி ஐட்டங்களே சாப்பிட்டு வர குழந்தைங்க நிறைய குழந்தைங்க இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்க, பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க, பெண்கள் என்ன செய்கிறீங்கன்னா, கரெக்டாக குழந்தைங்களுக்கு ஒரு 5 மாதம் ஆகுதா, ஒரு 4 மாதம் ஆகுதா, 5 மாதம் ஆகுறப்பெல்லாம் என்ன பண்ணுறீங்க, எல்லா வெஜிடபிள்ஸும் கொடுத்து பழக்குங்க. எல்லாமே அதுங்களுக்கு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொடுத்து சாப்பிட கொடுத்து பழக்குங்க. ரொம்ப சாலிடாக இருக்கிற மாதிரியே கொடுங்க. அந்த மாதிரி கொடுத்து பழக்குனீங்கன்னா தான் அதுக்கு அந்த டேஸ்ட்டு அந்த பழகி போயிட்டு எது கொடுத்தாலும் சாப்பிட ஆரம்பிக்குங்க. அதுங்க டேஸ்ட்டு கண்டுபிடிக்கிற ஸ்டேஜில் போயிட்டு நீங்கள் புதுசாக ஒன்று கொடுத்து இது பண்ணிங்கன்னா அதுக்கு பிடிச்சதை மட்டும்தான் சாப்பிட, மற்றதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லா காய்கறி எல்லா வெஜிடபிள்ஸும் கொடுத்து பழக்குங்க. கரெக்டாக அந்த டயத்துக்கு கொடுத்துட்டு குழந்தைங்க தூங்குகிற நேரத்தில் நீங்களும் தூங்குங்க. குழந்தை முழிச்சிட்ருக்க நேரத்தில் நீங்கள் ஒர்க்குங்களை பாருங்கள். அப்போ இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். குழந்தையும் வந்து உங்களுக்கும் டயர்ட்னஸ் இருக்காது. அது குழந்தை தூங்குகிற நேரத்தில் நீங்களும் தூங்கலாம். நான்லாம் அப்படி தான் என் பையனெல்லாம் நான்லாம் அப்படி தான் வளர்த்தேன். கரெக்டாக அந்த டயத்துக்கு சாப்பிட கொடுப்பேன். கரெக்டாக அந்த டயத்துக்கு ஏந்துப்பா. டெய்லி ஒரு 2 நேரம் 3 நேரம் நல்லா குளிக்க வச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி விட்டு அப்படியே தான் நான் அவனெல்லாம் வளர்த்தேன். அதனால் குழந்தை வளர்க்குறது கஷ்டம் கிடையாதுங்க. அந்த டயத்தில் கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஃபுட்டை கொடுத்து பழக்குங்க. அந்த நாக்குக்கு டேஸ்ட்டு வர்ற நேரத்தில் வந்து தயவு செஞ்சு யாருமே வந்து குழந்தைங்களுக்கு புதுசாக ஒரு ஃபுட்டை கொடுத்து அதை பழக்குனீங்கன்னா அந்த ஃபுட்டு மட்டும்தான் அதை எடுத்துக்கும். ஸோ அந்த வாய்க்கு அந்த டேஸ்ட்டு தெரியாத சமயத்துலேயே எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொடுத்து பழக்குங்க. அதுங்க பழகிக்குங்க. அந்த குழந்தைங்க தூங்குகிற நேரத்தில் நீங்கள் தூங்கிக்கோங்க. முழிச்சிருக்க நேரத்தில் நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். குழந்தை வளர்க்குறது கஷ்டமே கிடையாது. நல்லா தண்ணி நிறைய குடிக்க வச்சு பழக்குங்க. நிறைய குழந்தைங்களுக்கு தண்ணியே கொடுக்க மாட்டாங்க. வெறும் பாலை கொடுத்தே குடிச்சு பழக்கி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஒரு குழந்தைங்களாம் 1 வயசு 2 வயசு ஆனால் கூட தண்ணியை பார்த்தாலே தூக்கி
பாட்டிலை தூக்கி விட்டேறியுங்க. அந்த மாதிரியெல்லாம் குழந்தைங்களாம் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்க, குழந்தைங்களுக்குலாம் வந்து தண்ணியும் நிறைய கொடுங்க. நீங்கள் பால் கொடுக்குறீங்களா, அது கூட சீந்துமே பாட்டிலில் வச்சுட்டு நல்லா தண்ணியும் குடிக்க வச்சு பழக்குங்க. தண்ணி நிறைய கொடுத்து பழக்குங்க. காய்கறிங்க, ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே கொடுத்து பழக்குங்க. அதாவது அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே நீங்கள் கொடுத்து பழக்கினாதான் அது எல்லாமே சின்னதுலேருந்தே அது சாப்பிடும். இது வேணாம் அது வேணாலாம் சொல்லாது. அதனால் பாவக்காய் முதல் கொண்டு கூட நீங்கள் கொடுத்து பழக்குங்களேன் குழந்தைங்கள. கண்டிப்பாக பிடிச்சி சாப்பிடுங்க. அந்த டேஸ்ட்டு தெரிகிற சமயத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடாதுங்க. அந்த டேஸ்ட்டே சரியான சமயத்தில் கொடுத்து பழக்குனீங்கன்னா கரெக்டாக பிள்ளைங்க சாப்பிடுங்க. அதனால் குழந்தை வளர்க்குறதுலாம் கஷ்டமே கிடையாதுங்க. அந்த டயத்துக்கு கொடுத்து சாப்பிட்டு நல்லா வயிற்ற நிப்பி தூங்க போடுங்க. அது தூங்குற நேரம் நீங்களும் தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. முழிச்சு விளையாட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள். ரொம்ப ஈஸியாக குழந்தைய வளர்க்கலாங்க. கஷ்டமாக நினச்சிங்கன்னா கஷ்டம்தான். ஈஸின்னு நினச்சா எல்லாமே ஈஸி தான். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மக்களே.